வந்து du by t t by t dv இதான் கண்டு. இது ஒரு ஈக்குவேஷன். இப்பதான் வந்து pdf ஈக்குவேஷன் ட்வின் ரிலேஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து x equal to u plus dv தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சிட்ட பிறகு dx equal to du plus pdv plus pdv வச்சோம். ஆனா du plus pdv னா that is also equal to tds. The equation 1. From equation 1 we came to know that it is equal to tds. So therefore ts plus tds. So tds equal to dh minus pdv. அதுக்கப்புறம் இங்க ds equal to dh by t minus d by t dp. அவ்வளவுதான் கண்டுபிடிச்சோம். இதான் ட்வின் ரிலேஷன் ஆஃப் TDS. இது பண்ணுவாங்க 6 மார்க்ஸ் கேட்பாங்க. 6 மார்க் क्वेश्चनல ட்வின் ரிலேஷன் ஆஃப் தலைப்பு என்ன இருக்கும்? ட்வின் ரிலேஷன் ஆஃப் TDS அப்படினு. ட்வின் ரிலேஷன் ஆஃப் TDS எழுதிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் போடினா 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம என்னன்னா p/t pv = நமக்கு தெரியும் ஆல்ரெடி pv = rp. அப்ப p/t னா r/v. அப்ப r/v நீங்க சப்ஸ்டிட் பண்ணா ds equal to d by t r dv by t. சரியா? இங்க v by t க்கு நம்ம போட்டோம் அப்படினா v by t equal to r by p. r by p னா ds equal to dx by t minus r by dv by p. So இத ட்வின் ரிலேஷன் வந்து நம்ம அடுத்ததா நம்ம டெரைவ் பண்ணோம். அடுத்து ட்வின் ரிலேஷன் அதோட முடிஞ்சு போச்சு. TDS ஓட அங்க TDS இங்க TDS. இதோட 6 மார்க் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி. தலைப்பு வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி போட்டு அப்புறம் அந்த ஈக்குவேஷன் TDS வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதணும். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்ட்ரோபி வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ப்ராசஸ்க்கு முடிச்சிட்டோம். என்னென்ன ப்ராசஸ் முடிச்சோம்? வராதவங்களுக்கு தெரியாது. என்னோட ஒரு ஹவரும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு ஹவர் இம்பார்ட்டன்ட் வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். சரி, இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது அப்பர் கேஸ் லெட்டர்ல இருந்து லோயர் கேஸ் லெட்டரா மாத்த போறோம். அப்ப என்ன அர்த்தம்? we are converting to specific value. இங்க d கேபிட்டல் s இருக்குனா d small s. இங்க d small e. இங்க கேபிட்டல் r தான். இங்க d by v. சரி, இங்கே பாத்தீங்கன்னா d small s minus r dp by v. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது. கைவசம் வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது. சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது. இதுல தான் என்ட்ரோபி டெரைவ் பண்ணுவோம். சரியா? இப்போ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நேற்று யாரெல்லாம் ஆப்சென்ட்? how many of you absent? வாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்க. வாய்ஸ் வந்து கணியம் கேட்கும். சரியா? ஆரம்பிக்கலாம். ஆன் பண்ணிக்கியா? தெரிஞ்சு போயிட்டு தான் இருக்கா? அப்படியே பெரிய படமாயிடும். பாஸ் பண்ணி சரியா? கட் பண்ணி திருச்சி தான் மைக்ரோல இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்